ரஜினி சுந்தர் சி இயக்க இருப்பதா செய்திகள் வருகின்றது. இதனைத் தொடர்ந்து ரஜினியை பற்றி சுந்தர் சி பேசிய விஷயங்கள் தற்போது ரசிகர்களால் இணையத்தில் பகிரப்பட்டு வருது. அதாவது ரஜினிகாந்த் அடுத்ததா சுந்தர் சி இயக்கத்தில் நடிக்கப் போவதா கடந்த சில தினங்களாக பரவலாக பேசப்பட்டு வருது. அருணாச்சலம் படத்திற்கு பிறகு 28 வருடங்கள் கழித்து இவர்கள் எதிர்பாராத காம்போ மீண்டும் இணைய இருப்பதாக வரும் தகவல்கள் ரசிகர்களை எதிர்பார்ப்பில் ஆழ்த்தியிருக்கு. இந்த சமயத்தில் ரஜினிகாந்த் பற்றி சுந்தர் சி பேசிய விஷயங்களை எல்லாம் ரசிகர்கள் இணையத்தில் ஷேர் செஞ்சுட்டு வராங்க. அந்த வகையில் சுந்தர் சி பழைய பேட்டி ஒன்றில் ரஜினி பற்றி பேசிய விஷயம் தற்போது மீண்டும் வைரலாக்கப்பட்டு வருது. அந்த பேட்டியில் ரஜினிகாந்துக்கு ஷூட்டிங் எப்படி நடந்தால் பிடிக்கும் என்பதை பற்றி பேசியிருந்தார் சுந்தர் சி. அவர் கூறியதாவது, ரஜினி சாருக்கு ஷூட்டிங் ஒரே கட்டமாக பரபரப்பாக நடந்து முடிந்தால் தான் பிடிக்கும். மெதுவாகவோ அல்லது கேப் விட்டு விட்டு படப்பிடிப்பு நடத்தினாலோ அவருக்கு பிடிக்காது. ஒரு படத்தில் ஷூட்டிங் என்பது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதனை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமாக எடுத்து முடித்து விட வேண்டும் என ரஜினி சார் சொல்வார் என சுந்தர் சி பேட்டியில் பேசியிருந்தார். இதை பார்த்த ரசிகர்கள் ஒரே படத்தில் சுந்தர் சி ரஜினியை பற்றி இந்தளவுக்கு புரிந்து வச்சிருக்காரு, இவர் தான் ரஜினியை இயக்க சரியான இயக்குனர் என பேசிகிட்டு இருக்காங்க. மேலும் ரஜினி சார் சுந்தர் சி கூட்டணி இணைவதாக வரும் தகவல்கள் உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக அந்த படம் ஒரு கலகலப்பான கமர்ஷியல் படமாகவே இருக்கும். சமீப காலமாக ரஜினி சீரியஸான ஆக்ஷன் படங்கள்லேயே நடிச்சிட்டு வராரு. முத்து, அருணாச்சலம், படையப்பா போன்ற அவரின் 90s ஸ்டைல் படங்களை ரசிகர்கள் வெகுவாக மிஸ் செஞ்சுட்டு வராங்க. எனவே அந்த ஸ்டைலில் சுந்தர் சி ரஜினிக்கு ஒரு படத்தை கொடுத்தா நன்றாக இருக்கும் என்பது தான் ரஜினி ரசிகர்களின் விருப்பமாக இருக்குது. தற்போதைய ட்ரெண்டுக்கு ஏற்ப சுந்தர் சியால் ரஜினிக்கு மிக பெரும் வெற்றி படத்தை கொடுக்க முடியும். மணிரத்னம், சங்கர் என பல இயக்குநர்களை பற்றி அனைவரும் பாராட்டி வருகின்றாங்க. அதே அளவுக்கு கடந்த 30 வருடங்களாக பல ஹிட் படங்களை கொடுத்து இருப்பவர் சுந்தர் சி. அவரின் பெரும்பாலான படங்கள் இன்றளவும் ரசிகர்களால் கொண்டாடப்படுது. ஆனால் அவரின் படங்கள் கொண்டாடப்படும் அளவிற்கு ஒரு இயக்குனராக சுந்தர் சியை ரசிகர்கள் இன்னும் கொண்டாடி இருக்க வேண்டும் என்பது தான் பொதுவான கருத்தாக இருக்குது. அண்டர் ரேட்டட் இயக்குனர் என சொல்லப்படும் சுந்தர் சி கண்டிப்பாக ரஜினியை வைத்து மீண்டும் ஒரு படத்தை இயக்கும் வாய்ப்பு கிடைச்சா அதனை மிக சரியாக பயன்படுத்தி கொள்வார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்நிலையில் கூலி படத்தை தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்தில் நடித்து கொண்டிருக்காரு ரஜினிகாந்த். இந்த படம் விரைவிலே முடிவடைய இருக்குது. இதற்கு அடுத்தபடியாக கமலோடு இணைந்து ஒரு படத்தில் ரஜினி நடிக்கிறாரு. இதற்கு இடைப்பட்ட கேப்பில் தான் குறுகிய காலத்தில் இந்த படத்தில் நடிக்க போகிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்.